Hi all, welcome to Vishayan Academy. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம aptitude சீரிஸோட கிளாஸ் 11 ஆன V board mass பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ சிம்பிளிஃபிகேஷன்ல ஒரு டாபிக் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த V board mass. ஸோ இதில் எப்படி வந்து நம்ம சம் சால்வ் பண்ணுன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் விஷயன் அகாடமியோட யூடியூப் சேனல் செக் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இதில் ஆப்டிடியூட் ரீசனிங் அண்ட் இங்கிலீஷ்க்கு வந்துட்டு ரெகுலராக வந்து வீடியோ கிளாஸஸ் ஃப்ரீயாக வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அது எல்லாமே பார்த்து உங்களோட எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி பேங்கிங் எல்லாத்துக்குமே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒவ்வொரு டாப்பிக்குமே. ஸோ இப்போது வி போர்ட் மாஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த வி அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா வெர்னிகுலம். ஸோ வெர்னிகுலம் அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு நம்பர் வந்து இப்போ 4 + 3 + 2 அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து ஒரு பார் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நம்பர்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பாரை தான் வந்துட்டு சால்வ் வந்து பண்ணணும். அதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா வெர்னிகுலம்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பிராக்கெட். ஸோ நிறைய பிராக்கெட் இருக்குது, இப்படி இருக்கும், இல்லைனா இப்படி இருக்கும், இல்லைனா இப்படி இருக்கும், பிராக்கெட்குள்ளே பிராக்கெட் இருக்கும். அதுதான் வந்து நெக்ஸ்ட் சால்வ் பண்ணணும். அடுத்து வந்து ஆஃப். ஸோ இது ஆஃப்னா மல்டிபிள்ஸ்ன்னு அர்த்தம், இல்லைனா இங்கே வந்து ஸ்கொயர் ரூட்டு, அப்புறம் x² இந்த மாதிரி இருக்கிறதுலாம் நீங்கள் சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் டிவிஷன், அடுத்து மல்டிப்ளிகேஷன், அடுத்து அடிஷன், அடுத்து தான் சப்ராக்ஷன். ஸோ இந்த ஆர்டர் வந்து இப்படி தான் இருக்கணும். ஸோ டிவிஷனுக்கு அப்புறம் மல்டிப்ளிகேஷன், மல்டிப்ளிகேஷனுக்கு அப்புறம் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் வந்து நீங்கள் பண்ணணும். ஸோ இது என்னென்ன அப்படின்றது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ இதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா வி போர்ட் மாஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 4368 + 2158 - 596 - x. இந்த x வேல்யூ தான் நீங்க கண்டுபிடிக்கணும். 3421 + 1262. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், அடிஷன் வந்து பண்ணணும். அப்போ இந்த ரெண்டு நம்பரையும் ஃபர்ஸ்ட் வந்து ஆட் பண்ணுங்க. ஸோ ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும், இஸ் ஈக்குவல் டு 612156 - 596. ஸோ -x இஸ் ஈக்குவல் டு, இது ரெண்டையும் மறுபடியும் நம்ம பிளஸ் பண்ண போறோம். 3 8 6 4. ஸோ 4683. இப்போ என்ன பண்ண போறோம்னா இங்க வந்து மைனஸ்ல இருக்கு, இங்க வந்து பிளஸ்ல இருக்கு. ஸோ இதை வந்து இந்த பக்கம் எடுத்துட்டு வரலாம். இஸ் ஈக்குவல் டு 6526 - 4683 - 596 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ மறுபடியும் இந்த ரெண்டு வேல்யூ மைனஸ்ல இருக்கு, அந்த ரெண்டு வேல்யூ நீங்க பிளஸ் பண்ணுங்க. 6526 மைனஸ் என்ன வரும், 971215 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ எக்ஸை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா 65265279. இது வந்து 1 ஆயிடும். 16ல 9 போச்சுன்னா 7, மறுபடியும் இது வந்து 4 ஆயிடும். 11ல 7 போச்சுன்னா 4, 4ல 2 போச்சுன்னா 2, 1. ஸோ எக்ஸோட வேல்யூ 1247. ஸோ ஃபர்ஸ்ட் அடிஷன் பண்ணி அதுக்கப்புறம் தான் சப்ராக்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், 3456 / 12 / 8 இஸ் ஈக்குவல் டு வேல்யூ கேட்குறாங்க. அப்போ இதை ரெண்டுமே டிவிஷன் தான். அப்போ இப்படி எப்படி எழுதுனா 3456 / 12 the whole divided by, அப்போ என்ன ஆகும், மறுபடியும் இது ஒரு டிவைடட் பை 8ன்னு வரும். அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம், is equal to x. 3456 divided by 12 into 1/8 அப்படின்னு எழுதலாமா? ஏன்னா ஹோல் டிவைடட் பை இருக்கு, அப்போ டிவைடட் பை 1 இருக்குன்னு அர்த்தம். அது அப்படியே மேலே வந்துச்சுன்னா 1/8 மல்டிப்ளிகேஷன்ல மாறிடும். இப்போ 8 டேபிள் அது போகுதா அப்படின்னு சொல்லி பாருங்க. 8 1s are 8 4s are 32, ரிமைனிங் 2 இருக்கு. 8 3s are 24, ரிமைனிங் 1, 8 2s are. ஸோ 432. இது வந்து 2 டேபிளில் 2 6s are 12, 2 2s are 4, 2 1s are 2, திரும்பி 2 6s are 12. அகெயின் 6 டேபிள் 6 1s are 6 3s are 18, 6 6s are 36. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, 36. ஸோ ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் டிவைட் பண்ணிட்டு அது ஆன்சரை வச்சு இதை டிவைட் பண்ணுறோம். ஸோ டிவிஷன், அந்த ஹோல் டிவிஷனை நம்ம இப்படி எழுதுனா 1/8 அப்படின்னு சொல்லி மல்டிப்ளிகேஷனில் எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், 13 × 252 / 42 + 170 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் + 47. இங்கே தான் நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம், இங்கேருந்து சால்வ் பண்ணிகிட்டே போவோம். அப்படி பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், பிராக்கெட் இருக்கா இல்லை, அப்போ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் டிவிஷன் வந்து சால்வ் பண்ணணும். அப்போ என்ன வரும், 13 × 252 divided by 42 plus 170 is equal to x plus 47.
ஸோ இப்போ இது ரெண்டு 2 டேபிள் அடிங்க. 2 21s are 2 1s are 2 2s are 4 remaining one 2 6 are 12. ஸோ இங்கே வந்து 21 இருக்கு. 3 டேபிளில் போச்சுன்னா 3 7s are 3 4s are 3 2s are 7 1s are 7 6 are 42. அப்போ ரிமைனிங் என்ன இருக்கு? 13 into 6 plus 170. அந்த plus 47 இந்த பக்கம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா minus 47 is equal to x. அப்போ அடுத்து என்ன பண்ணும்? மல்டிப்ளிகேஷன் பண்ணும். ஸோ 6 3s are 18. 1 6 1s are 6 78 plus 170 minus 47 is equal to x. இப்போ இது ரெண்டே ஆட் பண்ணுங்க. ஸோ 8 4 1 248 minus 47 is equal to x. ஸோ அப்போ x ஓட வேல்யூ என்ன? 8 minus 7 வந்து 1 4 minus 4 வந்து 0 2. ஸோ x is equal to 201. ஸோ ஃபர்ஸ்ட் டிவிஷன், அப்புறம் மல்டிப்ளிகேஷன், அப்புறம் அடிஷன், அப்புறம் வந்து சப்ராக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க? பிராக்கெட்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் 3 செட் ஆஃப் பிராக்கெட்ஸ் வந்து இருக்கு. அப்போ என்ன பண்ணணும்? நம்ம ஃபர்ஸ்ட் உள்ளே இருந்து சால்வ் பண்ணிட்டே வந்துட்டு வரணும். ஸோ இஸ் ஈக்குவல் டு உள்ளனா ஃபர்ஸ்ட் உள்ளுக்குள்ளே இந்த பிராக்கெட் தான் இருக்கு. ஸோ இதில் வந்து 1 + 1 டிவைடட் பை 2 இருக்கு. மற்ற வேல்யூஸ் எல்லாம் அப்படியே எழுதிக்கோங்க. 1 + 1 டிவைடட் பை 1 + 1 divided by 1. இப்போ இங்க உள்ள போனீங்கன்னா 1 + 1 by 2 அப்புறம் ஃப்ளார் bracket அப்புறம் இந்த bracket plus 1. ஸோ இதை வந்து 1 + 1 2 divided by 2 அப்படி பண்ணக்கூடாது. முதல்ல இது ரெண்டையும் டிவைட் பண்ணிட்டு தான் அது கூட 1 வந்து ஆட் பண்ணணும். ஸோ அப்போ மீதி என்ன இருக்கு? 1 divided by 1 + 1 divided by 1 + 1 divided by 1. இதை சால்வ் பண்ணிங்கன்னா 2 into 1 2 2 + 1 வந்து 3/2 plus 1. Again 1 divided by 1 + 1 divided by 1 + 1 divided by 1 into 3/2 என்ன வரும்? மறுபடியும் 3/2. ஸோ ஒரு செட் ஆஃப் பிராக்கெட்டை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோமா? அடுத்த செட் ஆஃப் பிராக்கெட் இப்போ ரிமூவ் பண்ணலாம். 1 divided by 1 + 1 divided by 1 மறுபடியும் 1 divided by 3/2 இருக்கு. அப்போ இங்க ஒரு பிளஸ் இருக்கு. 1 divided by 3/2 plus 1. இது எப்படி எழுதலாம்? மறுபடியும் 1 divided by 1 + 1 divided by 1 plus 1. அந்த 3/2 அப்படியே நியூமரேட்டர் எடுத்துட்டு வந்தீங்கன்னா 2/3 வந்துட்டு மாறிடும். Plus 1. This is equal to 1 divided by 1 + 1 divided by 1. இங்க வந்து 1 into 2/3. அப்போ plus 2/3 plus 1. Again 1 divided by 1 + 1 divided by இப்போ 3 into 1 3 3 plus 2 வந்து 5/3 plus 1. இப்போ இன்னொரு bracket ரிமூவ் பண்ணியாச்சு. இனி அடுத்த செட் ஆஃப் bracket 1 plus 1 divided by 5/3. அப்படி அது எப்படி எழுதலாம்? இப்போ டிவிஷன் கீழே போகும்போது நம்ம மேலே எடுத்துட்டோம்னா அது இன்டூல 3/5 மாறிடுமா? ஸோ இதே மெத்தட்ல நம்ம இங்க பண்ணோம். ஸோ இப்போ 1 divided by 3/2 1 divided by 3/2 அது அடுத்த ஸ்டெப்ல 1 into 2/3 எழுதணும். அதே தான் இங்கே பண்ணியிருக்கோம். 1 divided by 5/3 1 into 3/5. This is equal to 1 divided by 1 plus 1 into பண்ணும்போது 3/5 வந்துரும். திரும்பி ரிமைண்டர் 1 இருக்கு. 1 divided by 5 into 1 5 5 plus 3 வந்து 8/5 plus 1. இப்போ மறுபடியும் ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை சால்வ் பண்ணணும். This is equal to 1 divided by 8/5 நம்ம என்ன பண்ணிடலாம்? 5/8 மாற்றலாம். plus 1. 1 into 5/8 will be 5/8 plus 1. ஸோ அப்போ ஆன்சர் என்ன? 8 1s are 8. 8 plus 5 வந்து 13/8. ஸோ 13/8 அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். ஸோ நம்ம உள்ள இருந்தா சால்வ் பண்ணிட்டு வரணும். எக்காரணத்து கொண்டு 1 + 1 2 இங்க 1 + 1 2 இங்க 1 + 1 2 அப்படின்னு சொல்லி போட்டு சால்வ் பண்ணீங்கன்னா கம்ப்ளீட்டா ஆன்சர் எல்லாமே வந்துட்டு தப்பா வரும். ஸோ உள்ள இருந்து ஒவ்வொரு பிராக்கெட்டா ரிமூவ் பண்ணிட்டு வரணும். உள்ளுக்குள்ள மறுபடியும் டிவிஷன் பண்ணணும். அப்புறம் தான் வந்துட்டு அடிஷன் வந்து பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்.
ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் வந்து சால்வ் பண்ணி கொஸ்டின் நம்பர் 5க்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறத கீழே வந்துட்டு சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு டிவிஷன் சால்வ் பண்ணணும், அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன், அதுக்கப்புறம் அடிஷன் சப்ட்ராக்ஷன் பண்ணி இந்த கொஸ்டின் மார்க்கான எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிங்க. அடுத்து 6th. ஸோ இந்த கொஸ்டின்லும் நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ணுவாங்க. ரீசன் என்னன்னா இதுவும் ஒன்றுன்னு நினைப்பாங்க, ஆனால் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே மேலே வந்து ப்ராக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் நம்ம பண்ணணும், அதுக்கப்புறம் தான் டிவைட் பண்ணணும். ப்ராக்கெட் சால்வ் பண்ணிட்டு அப்புறம் தான் டிவிஷன் பண்ணணும். அப்போ இங்கே என்ன இருக்குது, 6 + 6 + 6 + 6. ஸோ 4 6 என்னது 24 டிவைடட் பை 6. கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ளஸில் இருக்குது, லாஸ்ட் 2 நம்பர் தான் டிவிஷனில் இருக்குது, இது ப்ராக்கெட்டில் இல்லை. அப்போ இங்கே என்ன வரும், 4 + 4 + 4 plus 4 divided by 4 வந்து 1. அப்போ 24 divided by 6 வந்து என்னது 4. இப்போ மறுபடியும் இது எல்லாமே பிளஸ்ல இருக்கனால டோட்டலா பிளஸ் பண்ணிடலாம். 4 + 4 வந்து 8, 8 + 4 வந்து 12, 12 + 1 வந்து 13. ஸோ ஆன்சர் வந்து 4/13. ஸோ இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. பிராக்கெட் இருந்துச்சுன்னா அதை சால்வ் பண்ணிட்டு தான் நம்ம டிவைட் பண்ணோம். இங்க பிராக்கெட் இல்லாதனால டிவைட் பண்ணிட்டு மற்றதை பிளஸ் பண்றோம். நெக்ஸ்ட் 7th கொஸ்டின். ஸோ 7th கொஸ்டின் வந்து நம்மளுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார் இருக்குது. இதை தான் நம்ம என்னன்னு சொன்னோம், வெர்னாக்குலம் அப்படின்னு வந்து சொன்னோம். ஸோ இது வந்து அதே மாதிரி தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா உள்ளேருந்து சால்வ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இங்கெல்லாம் வந்து மிக்சட் ஃப்ராக்ஷனில் இருக்கனால இதெல்லாம் ப்ராப்பராக மாற்றலாம். ஸோ 4 3s are 12, 12 + 1 வந்து என்னது 13/4 டிவைடட் பை அடுத்த ப்ராக்கெட்டு 4 1s are 4 + 1 வந்து 5/4 மைனஸ் 1/2 open bracket 2 2s are 4, 4 plus 1 வந்து 5/2 minus இப்போ ஃபர்ஸ்ட் இது ரெண்டை தான் நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ 1/4 minus 1/6 அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 6 minus 4 divided by 6 4s are 24. ஸோ அதை நீங்கள் சால்வ் பண்ணதுக்கப்புறம் அந்த பிராக்கெட் அந்த மேலே இருக்கிற பார் வந்து போயிடும். ஸோ பார் வந்து இங்கிருந்து தான் இருக்குது, இந்த மைனஸ்க்கு வந்து இல்லை, இங்கிருந்து தான் இருக்குது. ஸோ நமக்கு வந்து 6 - 4 டிவைடட் பை 24 வந்திருக்கா. அடுத்த ஸ்டெப்பு 13/4 டிவைடட் பை 5/4 மைனஸ் 1/2 அகெயின் 5/2 மைனஸ் 6 - 4 வந்து 2, 2/24. இப்போ இது வந்து 1s are, இது வந்து 12s are மாறிடும். டிவைடட் பை 5/4 மைனஸ் 1/2 ஹோல் ப்ராக்கெட்டில் வந்துட்டு இப்போ வந்து 5 12 பண்ணிங்கன்னா 60 மைனஸ் 2 டிவைடட் பை 24 வருமா. மறுபடியும் இந்த ப்ராக்கெட்டு திஸ் இஸ் ஈக்குவல் டு 13/4 டிவைடட் பை 5/4 minus 1/2 bracketல என்ன வரும் 60 minus 2 58/24 வரும். ஸோ இப்போ இதை 2 1s are 2 2s are 4 2 9s are 18 ஆயிடும். அப்போ அந்த பிராக்கெட்லேருந்து அது வெளியே வந்துருச்சு. இப்போ 13/4 divided by 5/4 minus 29/24. இப்போ இதை வந்து சால்வ் பண்ணலாம். அடுத்து this is equal to or open bracket 13/4 divided by 5/4. 5/4யும் minus 29/4 வந்து நம்ம பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து 24க்கும் 24க்கும் நீங்கள் எல்சிஎம் வேணால் எடுத்து பாருங்க. ஸோ 4 1s are 4, 4 6 are 24. எல்சிஎம்மே வந்துட்டு 24 தான் வரும். அப்போ கீழே வந்து 24 எல்சிஎம். மேலே 5 டேபிளில் கீழே 4 டேபிளில் வந்துட்டு 4 6 are 24. அப்போ 5 6 are வந்து என்ன வரும்னா 30 வரும். மைனஸ் 29 அந்த பிராக்கெட் வந்து போயிடும். அப்போது 13/4 டிவைடட் பை 30 minus 29 வந்து 1/24. இப்போ இதில் என்ன இருக்குது, டிவிஷன் இருக்குது. 13/4 டிவிஷன் அப்படியே நீங்கள் வந்து மல்டிப்ளிகேஷனாக மாற்றினீங்கன்னா 1/24 24 மேலே ஆகிடும். அப்போ 4 1s are 4 6 are 24 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8 1 78. அப்போ ஆன்சர் என்னது 78. ஸோ முதல்ல மாடுலஸ் சால்வ் பண்ணி ஒவ்வொரு ப்ராக்கெட்டாக வந்து நம்ம ரிமூவ் பண்ணிகிட்டே வந்திருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8. ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இது எப்படின்னா கீழேருந்து நீங்கள் சால்வ் பண்ணிகிட்டே வந்துட்டு போகணும். ஸோ 4 - 5 டிவைடட் பை 1 + 1/3 + 1 divided by 4 2s are 8, 8 + 1 வந்துட்டு
9/4 வந்து வரும். அப்போ அது எப்படி எழுதலாம்? 5 divided by 1 plus 1/3. இது வந்து மேலே போச்சுன்னா என்னவாயிரும்? 3 plus 4/9 வந்து மாறிடும். இப்போ அகைன் சால்வ் பண்ணுங்க. 4 3s are 27. 27 plus 4. 4 5 1 plus 1/9. 3s are 27. 31/9. மறுபடியும் அதே மாதிரி 4 minus 5 divided by 1 plus இது அப்படியே நியூமரேட்டர் போகும்போது 9/31 வந்து மாறிடும். அப்போ again this is equal to 4 minus 5 divided by 31 into 31. 31 into 1 வந்து 31. 31 plus 9 வந்து 40/31. அப்போ அடுத்த ஸ்டெப்பில் அது என்ன ஆகும்? 5 into 31/40 வந்து மாறும். அப்போ 5 1s are 5 8s are 40. அப்போ ரிமைண்டர் என்ன இருக்கு? 4 minus 31/8. ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 8 4s are 32 minus 31 divided by 8. அப்போ ஆன்சர் வந்து 1/8. ஸோ கீழேருந்து நீங்கள் சால்வ் பண்ணிகிட்டே போகணும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வி போர்ட் மாஸ். ஸோ வர்னாக்குலர் வச்சு ப்ராக்கெட்டு, அப்புறம் வந்துட்டு ஆஃபு, இல்லைன்னா வந்து அந்த இன்டூவில் கொடுக்குறது, அப்புறம் வந்து மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அடிஷன், சப்ராக்ஷன் எல்லாமே பார்த்துருக்கோம். நடுவில் ஒரு சம் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கேன். அதை சால்வ் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆன்சரை வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு விஷன் அகாடமியில் ஏதாவது ஆஃப்லைன் கோர்சஸ், ஆன்லைன் கோர்சஸ் ஜாயின் பண்ணணும்னு இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு வந்து ஜாயினிங் டீட்டெயில்ஸ், அதாவது காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஜாயினிங் டீட்டெயில்ஸ் வந்து வாங்கிக்கலாம். ஸோ மறக்காமல் விஷன் அகாடமியோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ ஷார்ட்ஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். தேங்க்யூ.